நாங்க தாசிப்பா, நாங்க தாசின்னு எங்களை தாசியாக்குற உங்களை என்ன சொல்றது? ஊர்ல கரகாட்டக்காரிய கூட்டிட்டு வந்துட்டு சிங்கிடி சிங்கிடி ஆட வச்சுட்டு அப்படி பாக்குறீங்களா? அப்ப நீங்களே யாருல? அவ தாசினா நீ யாரு? விஷயம் என்ன செஞ்சாலும் அவன் வந்து குட்டியா வீட்டுக்கு போனாலும் செமந்துட்டு போனான். அவதான் பொம்பளை, அவதான் பத்தினி. இப்ப நாங்க மனுஷங்க கிடையாது, எங்களுக்கு உணர்வுகள் கிடையாதா, உணர்ச்சிகள் கிடையாதா? ஆம்பளைகளுக்கு மட்டும் தான் எல்லாமே இருக்குமா? ஆக்சிடென்ட்ல புருஷன் செத்து போயிருவான். 16 வயசு 17 வயசு மிஞ்சி போனா 21 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு இருக்கிறது தப்பாமா? நீங்களே எதுக்கு ஆம்பளைன்னு வேட்டியை கட்டிட்டு அழகிறியன்னு நான் கேட்கறேன். அவ வந்து அக்காவோ தங்கச்சி என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும், நீ பண்ணாத தப்பையா நாங்க பண்ணிட போறேன்னு கேட்கறேன். பொம்பளையில சித்திரவதை பண்ணாதீங்க, அது பெரிய பாவம். எனக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் தான் அவரு இல்லீகலா வேற மாதிரி கனெக்ஷன்லாம் இருந்தது. அதுக்கு நான் இடையூறா இருந்ததா ஆசிட் அட்டாக். ஹஸ்பண்ட் இது வந்து தென் மாவட்டத்துல இருக்கிற பெண்களுக்காக நான் பதிவு பண்ற விஷயம். நானும் தென் மாவட்டம் ஆமா, அதான் எங்களை மாதிரி பெண்களுக்காக நான் பேசுற விஷயம். நிறைய பெண்கள் வந்து தென் மாவட்டத்துல இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அதை வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஊர்ல அடுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், மாமா என்ன சொல்லுவான், மச்சான் என்ன சொல்லுவான், எப்ப இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு வீட்டுல போய் சொன்னா அப்பா உடனே அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, இந்த ஒரு வார்த்தை தான், அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படி பெத்தவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க தெரியுமா? கதைகள் மூலமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி புருஷன் என்ன செஞ்சாலும் அவனை கூடையில வச்சு செமந்துட்டு போனான். அவன் வந்து வீட்டுக்கு போனாலும் செமந்துட்டு போனான். அவதான் பொம்பளை, அவதான் பத்தினி. இப்படியே சொல்லி 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 எங்க மூளைக்குள்ள பதிய வச்சிடுறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்? ஐயோ, நம்ம புருஷன் என்ன செஞ்சாலும் நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளை வந்து 4 பேர் வேற மாதிரி சொல்லிடுவாங்க, அப்ப நம்மளுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்காது அப்படின்னு கொஞ்ச நாள் எங்க காலத்தை எப்படியாவது நம்ம மாப்பிள்ளைய திருத்திடலாம்னு போராடுறோம். திருந்தாத ஜென்மத்தை என்ன செய்ய முடியும்? அப்ப அதுல பாதிக்கப்படுறது எங்க வாழ்க்கையை சேர்த்துதான், எங்க சந்தோஷமும் சேர்த்துதான். என்னைக்காவது நாங்க எங்க சந்தோஷத்துக்காக வாழணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு பட்டம் கட்டி உட்கார வச்சிடுறாங்க. இன்னும் ஊர்ல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இன்னொன்னு, இந்த கதைகள் மூலியமா வளர்க்குறாங்கல்ல, பக்தி மார்க்கமா சொல்றாங்க, வரலாறு சம்பந்தமா சொல்றாங்க. இந்த கூடையில வந்து புருஷன் வந்து வீட்டுக்கு போனா கூட தூக்கிட்டு போய் விட்டுட்டு வரணுமா? எங்களை எவனாவது ஏமாத்திட்டு போயிட்டா கூட அவன் வர்ற வரைக்கும் வருவான் வருவான் வருவான், இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான். அப்ப நாங்க மனுஷங்க கிடையாது, எங்களுக்கு உணர்வுகள் கிடையாதா, உணர்ச்சிகள் கிடையாதா? ஆம்பளைகளுக்கு மட்டும் தான் எல்லாமே இருக்குமான்னு நான் கேட்கறேன். அவங்களுக்கு செக்ஸுவல் ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காதா? எனக்கு என் புருஷன் என்கிட்ட பல்ல கடி சிரிச்சு பேசணும்னு ஆசை இருக்காதா? மனசு விட்டு பேசணும் ஆசை. அடி மிதி உத கடிச்சு வச்சா கூட உன் புருஷன் கடிச்சுட்டான்னு வெளியில 4 பேருக்கு சொல்லிடாத, அப்புறம் அவமானம் போயிரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாதா, அவமானமா போயிரும். இப்படி சொல்லி சொல்லி அங்க இருக்கிற நான் வந்து பெரிய ஹை கிளாஸ் பெண்களுக்காக பேசலாமா? என்ன மாதிரி நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களுக்காக மட்டும்தான் பேசுறேன். இப்ப ஆக்சிடென்ட்ல புருஷன் செத்து போயிருவான். 16 வயசு 17 வயசு மிஞ்சி போனா 21 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு இருக்கிறது தப்பாமா? அப்போ ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இன்னும் ஊர்ல உள்ள காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கல. யாருக்கிட்டையாவது போயிட்டானா அவளுக்கு ஒரு பட்டத்தை கட்டி அந்த பிள்ளை வாழ்க்கையே சீரழிச்சு விட்டுறாங்க. அதை விட 4 பெரியவங்க சேர்ந்து இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொல்லுங்களேன். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நாங்க பாட்டு பாடக்கூடாது, ஆடக்கூடாது, சிரிக்க கூடாது, ஓடக்கூடாது, உங்களுக்கு கௌரவ குறைச்சல். அப்பதான் உங்க கௌரவம் பாக்குறீங்களே, எங்களுக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குன்னு யாராவது பாக்குறீங்களா? நான் பேசணும்னா நிறைய சொல்லிவிடுவேன், அப்புறம் என் வீட்டுல அது சண்டை ஆயிரும். அதனால வேண்டாம். இன்னைக்கு அக்கா சொல்றதை வச்சு நான் சொல்றேன். அதாவது இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு பெண் போதை இருக்கிறது உண்மைதான். அதே மாதிரி எங்களுக்கும் போதைகள்லாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ இந்த மாதிரி ஆக்குறதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுல இருந்து பொம்பளை பிள்ளை நாங்க சொல்றதை கேட்கணும். ஆம்பளைகிட்ட என்ன சொல்லி கொடுக்கறது? ஏல நீதானல ஆம்பளை பிள்ளை, நீதானல எல்லாத்தையும் அவளை அடக்கி வைலன்னு சொல்லி சொல்லி அம்மாமார்களே எப்படி வளர்க்குறாங்க? கஞ்சி கொடுத்தானா எங்களுக்கு கொஞ்சோண்டு கஞ்சி, அண்ணனுக்கும் கஞ்சி வச்சிரு, தம்பிக்கு கஞ்சி வச்சிரு, ஏன் எனக்கு வயிறு இல்லையா, நான் குடிக்க மாட்டானா, கஞ்சி குடிக்க மாட்டானா, இப்படி சொல்லி சொல்லி அப்ப அவனு என்ன நினைக்கிறாங்க? நம்ம தான் எல்லாத்துலயும். அப்ப நம்மளை மீறி அவ போறாள், அவளை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும் தான் இந்த மாதிரி ஒரு கோலத்தை உருவாக்கி விடுறாங்க.